Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரெட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரியான ரெண்டு ஹெல்த்தியான ஸ்ப்ரெட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஜாம், இன்னொன்று பாத்தீங்கன்னா பீனட் பட்டர். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். இதை போய் நம்ம கடையில் 100 ரூபாய் 200 ரூபான்னு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் ஆன் கலர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான வேலை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜாம் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பைனாப்பிள் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த ஒரு பைனாப்பிள் தான், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம். சர்க்கரை வந்து எவ்வளோங்கிறத நான் பின்னாடி போகும்போது நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முதல்ல டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பைனாப்பிளை. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாம் குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற சைஸில் நல்ல ஒரு பழுத்த பைனாப்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தோல் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீவி எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அந்த பைனாப்பிளில் முள்ளாக இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். ரொம்ப நிறைய பெரிய முள்ளாக இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா அந்த முள்ளையும் நான் வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பைனாப்பிளை ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிளில் சென்டரில் ஹார்டான பாட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட போகிறேன். இப்போ நம்ம இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் ஆன் கலரு இல்லை ஃப்ளேவரோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயிட் சுகரும் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வேலை தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பைனாப்பிள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஈரமெல்லாம் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ண பைனாப்பிள் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பைனாப்பிளை நல்லா பியூரை பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் பியூரே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜாம் ரெடி பண்ணிடலாம். ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. ஸோ பியூரே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கப் அளவுக்கு வந்து எனக்கு பைனாப்பிள் பியூரே வந்து கிடச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ டு மீடியமில் வச்சு அப்பப்போ இடையில மட்டும் கலந்து கொடுத்தா போதும். ரொம்ப வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு லைட்டாக வந்து கெட்டியாகும். ஸோ அந்த பதம் வர வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இடையில அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டு இது நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த பைனாப்பிளோட கலருமே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து மாறி இருக்கு. இது வந்து இன்னும் நல்லா கொதித்து லைட்டாக வந்து கெட்டியாகும். அந்த பதம் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் லைட்டாக வந்து கெட்டி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் அளவுக்கு பைனாப்பிள் பியூரேக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டரும் வந்து சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. பட் சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைனாப்பிளோட கலர் அப்படியே எனக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வச்சு தான் வந்து பண்ணுறேன். நான் எப்போவுமே பைனாப்பிள் ஜாம் பண்ணேன் அப்படின்னா நாட்டு சர்க்கரை வச்சு தான் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டு சர்க்கரை வச்சு. ஸோ 2 கப் அளவுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி ஆயிருக்கும் நம்மளோட ஜாம். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இன்னும் நல்லா வந்து கொதித்து திக்காகட்டும். நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1.5 கப்லேருந்து 1.25 கப் வரைக்குமே நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1.25 கப் கரெக்டாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போது நல்லா தெறிக்கும். ஸோ அதை வந்து பார்த்து கலந்து கொடுக்கும் போது பார்த்து கலந்து கொடுங்க. நம்ம எடுத்துருந்த லெமனில் ஒரு குட்டி லெமன் பீஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதிலிருந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதிகமாக சேர்க்காதீங்க. லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா பைனாப்பிள் ஜாமோட அந்த ஃப்ளேவரையே வந்து டாமினேட் பண்ணிடும். நம்மளோட லெமன் அந்த ஃப்ளேவர் சேர்க்குறோம் இல்லையா அந்த ஜூஸு. ஸோ லெமன் வந்து கொஞ்சம் கம்மியாக அளவாக சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது நம்மளோட ஜாம் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம ஆற வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம் இதை. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த கண்ணாடி ஜாரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நல்லா சுத்தமான ஒரு கண்ணாடி ஜாரோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏர்டைட்டாக வந்து எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக இருக்கணும், ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 வாரம் வரைக்குமே இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு கூட நீங்கள் அந்த சில்னஸ் கொஞ்சம் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரெட்டோ இல்லை ப்ரெட்டில் தான் போட்டு சாப்பிடணும்னு கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து சப்பாத்தி தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேங்கிற டைமில் இந்த ஸ்ப்ரெட்டை கூட நீங்கள் வந்து ஜாம் அதில் போட்டு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதில் வெறும் பைனாப்பிள் ஜாம் தான் பண்ணணும்னு கிடையாது. பைனாப்பிள் கூட உங்களுக்கு பிடிச்ச வேறு ஃப்ரூட்ஸ் சேர்த்தியும் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் தனியாகவும் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஜாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். இந்த ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான். செலவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம ஒரு 100 ரூபாய் 200 ரூபான்னு போய் கடையில் கொடுத்து ஒரு ஜாம் பாட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை வச்சு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸ் ஜாரில் ஜாம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா மூடி நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பீனட் பட்டர் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதோட தோலை எப்படி ஈஸியாக நீட்டாக வந்து நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்போடு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் பறந்துட்டு மெஸ்ஸி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கரண்டி வச்சுருப்போம். அதில் போட்டுட்டு அடியில் ஒரு பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி முறமோ வச்சுட்டு நம்ம அந்த தோலை வந்து கையிலே வந்து நல்லா எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாமே வேர்க்கடலையோட தோல் எல்லாமே அடியில் நம்ம போட்டிருக்க அந்த முறத்தில் வந்து கலெக்ட் ஆகிடும். எல்லா இடத்துலையும் பறக்காமல் எங்கேயும் கீழே மேலேன்னு சொல்லி சிந்தாமல் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்க்கடலை இருக்க தோலை வந்து எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா வேர்க்கடலையிலிருந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைமும் இந்த பீனட் பட்டருக்குன்னு கிடையாது, நம்ம வேர்க்கடலை நார்மலாக தோல் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பு. இப்போ எல்லா வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமான ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 தடவை முதல்ல பல்ஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் முதல்ல சுற்றுங்க. சுற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுட்ரு ஆகிருக்கும் வேர்க்கடலை எல்லாமே. அதை வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே அரைக்காமல் ஒவ்வொரு டைமும் நல்லா கலந்து கொடுத்து அரைக்கும் போது தான் ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அரைப்படும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு தடவை பல்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு 10லிருந்து 30 செகண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை சுற்றிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து பவுடராக இருக்குது. அந்த மிக்சியோட சூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையிலேருந்து லைட்டாக எண்ணெயும் வந்து பிரிய வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. வேர்க்கடலையில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். அந்த சுவையே உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சுகர் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக சேர்க்காதீங்க, நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து ஒரு 2 சுற்றி எடுத்திருக்கேன். இது வந்து கட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இன்னும் நல்லா அரைப்படும் போது இன்னும் வந்து இந்த வேர்க்கடலை கட்டி தான் ஆகுமே தவிர தண்ணி மாதிரி ஆகாது. ஸோ ஸ்ப்ரெட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ கடலெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 2-3 சுற்று இன்னும் சுற்றி எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள் நம்மளோட பீனட் பட்டர் எவ்வளோ சூப்பராக நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிடும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப இறுகாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எண்ணெய் வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஆற வைக்கிறதுக்காக நம்ம ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போனாலுமே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நாளைக்கு இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பீனட் பட்டர் வீட்டில் இதே மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு பீனட் பட்டர் குக்கீஸ் கூட நான் போட்டிருக்கேன் ரெசிபி. அந்த ரெசிபியோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டில் தான் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ணும் இல்லை, சேம் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி தோசை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீனட் பட்டர் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் நிறைய டெசர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். சீஸ் கேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு, அந்த மாதிரி ஐஸ்கிரீம், அந்த மாதிரி நிறைய டெசர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீனட் பட்டர் வச்சு நிறையா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் பார்த்திங்கன்னா இந்த பீனட் பட்டர் நம்ம இப்போ ரெடி பண்ணது தான். ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆட் அண்ட் கலர், சுகர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான வேலை நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சுத்தமான ஈரப்பதமெல்லாம் இல்லாத ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு இதையும் நம்ம எப்பவும் போல் எவ்வளோ நாளுமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த 2 ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.